ஹலோ, இது பாருங்கள் மக்களே, நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் டேங்க் நிரம்பிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற ஒரு அலாரம். ரொம்ப சிம்பிள். இது பாருங்கள், இது ஒரு 12 வோல்ட்டு டூ வீலர் பஸ்ஸர். இது பழைய ஒரு ஆடியோவில் இருந்த ஒரு புஷ் புல் சுவிட்சு. ஆனு ஆஃபு இதை இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பச்சை ஒயரு இது பழைய டூ வீலர் பேட்ரி. வண்டி ஸ்டார்ட் ஆக முடியாமல் கழட்டி வச்சது. அதில் பாசிட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. நெகட்டிவ் எடுத்து நேராக வெளியில் ஒரு ஒயர் போகுது மேலே. அதை நான் எப்படிங்கிறது தனியாக காட்டுறேன். அது ரிட்டர்ன் வந்து இந்த சுவிட்சினுடைய இந்த பக்கத்தில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதிலிருந்து கனெக்ஷன் பஸ்ஸருக்கு. ஸோ இப்போது வாட்டர் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா டேங்க்கில் இதை நான் வந்து இது மோட்டார் சுவிட்ச் போட்டுட்டு உடனே இதையும் போட்டுருவோம். இது போட்டோன்னா ஆன்லேயே இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்போ எப்படி நான் இது வேறு ஒரு பஸ்ஸரில் காட்டுறேன். இந்த பஸ்ஸரை இதில் வச்சுட்டு சத்தம் வருதா? இதே போல் இந்த ஒயரு வெளியில் மேலே போகுது, டேங்க்குக்கு போகுது. டேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 2 ஒயரையும் இப்படி தண்ணி முட்டுறபடி ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது வாட்டர் லெவலு இந்த சிவப்பு ஒயர் கீழே இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் ஆகி அந்த கருப்பு ஒயர்னுடைய கம்பியை தொடும்போது இங்கே பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அந்த சத்தத்தை கேட்டு வந்து மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதுதான் சிஸ்டம். இந்த பஸ்ஸர்னுடைய விலை ஜஸ்ட் ஒரு 35-40 ரூபா தான். இந்த சுவிட்சு வீட்லேயே எதுனாலும் கிடைக்கும், இல்லைன்னா கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 20 ரூபா. இந்த பேட்ரி வெளியில் ஏதாவது ஒரு உங்கள் டூ வீலர் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட டூ வீலரோ கட்டி வச்சுருந்தாங்கன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு ரொம்ப காஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஒயர் மட்டும்தான். அது ஒரு கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு வந்துடும் இந்த லெங்க்த்துக்கு. நல்ல ஒயராக போட்டுறது பெட்டர். இந்த ஸ்பீக்கர் ஒயரெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே சல்ஃபரு அப்படியே கரைஞ்சி கம்பியே காணாமல் போயிடும். அப்புறம் பஸ்ஸர் அடிக்காது. அதனால் அந்த ஒயர் மட்டும் நல்ல ஒயராக, இந்த பச்சை கலர் ஒயர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒயர் போட்டிங்கனாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அவங்க டேங்க் நிறையும் போது இந்த சத்தம் வரும். சத்தம் வந்தோடனே ஆனில் இருக்குதா, சத்தம் வந்தோடனே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவல் டெமோ காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவல் டெமோ காட்டுறேன். இப்போ இந்த 2 ஒயர் நான் இப்படி மேலே வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து நான் ஒயரை தான் நகர்த்த போகிறேன். தண்ணி மேலே வரல. தொட்டி தண்ணியாக இருந்ததுனாக்கா தண்ணி நிரம்ப மேலே வரும். இப்போ இந்த 2 ஒயரை முதல்ல ஒன்று இம்மர்ஸ் ஆகுது, ஆயிடுச்சா? 2வது இம்மர்ஸ் ஆச்சு, சத்தம் வந்துடுச்சா? அவ்வளோதான். நீங்கள் உடனே ஓடி போய் மோட்டாரை பம்ப் செட்டை நிறுத்திடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். எடுத்துட்டேன், சத்தம் நின்றுடுச்சு. நீங்கள் கீழே சுவிட்ச் காட்டணும் இல்லையா, அது மாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ணால் சத்தம் நின்றுடும். நீங்கள் மோட்டாரை நிறுத்திட்டு அப்புறமா சத்தத்தை நிறுத்திக்கலாம். இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஐசி கிடையாது, ரெசிஸ்டர் கிடையாது, வேறு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அழகாக சிம்பிளாக ஒரு 400 ரூபாய்க்குள்ளே எத்தனையும் முடிஞ்சிடும்.
நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள் நண்பர்களே.